ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்டப் போகிறது இந்த ஒரு ஸ்டார் ஒன்று தான் நான் செய்து காட்டப் போகிறேன். நீங்கள் இந்த ஸ்டார் நான் இப்போ கீ செயினில் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நீங்கள் இப்படி கீ செயின்லேயே போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன விதமான ஒரு இதுக்கும் நீங்கள் இதை பாவிச்சு கொள்ளலாம். இதில் இப்போ ஹேர் கிளிப் ஏதாவது அட்டாச் பண்ணி கிளிப் மாதிரி இதை பாவிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ப்ரெசண்ட் அதுகளுக்கு ஏதாவது டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைகளுக்கு நீங்கள் ஸ்டார் பாவிக்க போகிறீங்களோ நல்ல வடிவான ஒரு ஸ்டார், நீங்கள் ஒரு குயிக்காக செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ஸ்டார் தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். நீங்கள் ஆரம்ப நிலையில் இருக்கிறார்களுக்கு இப்படியான ப்ராஜெக்டுகள் உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் செய்து பாருங்கோ. நான் இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி செய்து காட்டுறேன். இப்போ பாருங்கோ, நான் இதை செய்கிறதுக்கு தேவைக்கு எனக்கு ஒரு நூல் எடுத்திருக்கிறேன், கத்திரிக்கோல் எடுத்திருக்கிறேன், பிறகு இந்த நூலுக்கு பொருத்தமான பின் எடுத்திருக்கிறேன். நான் பாவிக்கிற நூல் 4 மில்லிமீட்டர் மொத்தமான அக்ரிலிக் கார்ன்னு சொல்லி சொல்கிறது அந்த நூல் தான் நான் பாவிக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற என்ன வகையான நூலும் பாவிச்சு கொள்ளலாம். ஆனால் நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டிய விடயம், உங்களோட நூலின் மொத்தத்துக்கு ஏற்ற மாதிரி பின்ன நீங்கள் பாவிக்கிறீங்களான்னு மட்டும் கவனித்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் சரியான பின்ன பாவிச்சிங்களா இருந்தால் தான் உங்களோட ஒர்க் வடிவாக வரும். இப்போ நாங்கள் இப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல நூலை எடுத்துக்கொள்ளுங்க. பிறகு நாங்கள் ஒரு சர்க்கிள் செய்ய போகிறோம். இப்படி 3 விரலையும் இப்படி வச்சு இப்படி சுற்றி கொண்டு இப்படி க்ரோஸ் மாதிரி இப்படி கொண்டு வாங்கும். பிறகு இந்த 3 விரலுக்குள்ள இருக்கிற நூலை இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி ஒரு வட்டம் எங்களுக்கு வந்துடும். இப்போ கவனமாக இந்த கையில் பிடிச்சு கொண்டு இந்த வட்டத்துக்கு இடையால் இங்கால இருக்கிற இந்த நூலை இப்படி எடுத்துக்கொண்டு வாரீங்க. இவ்வளவு தான் விஷயம் இந்த வட்டத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டியது. இப்படி செய்துட்டு ஒரு செயின் போட்டுக்கொள்ளுங்க. இந்த செயின் நாங்கள் சும்மா தான் போடுறோம். இது கணக்கில் நாங்கள் எடுக்கிற இப்போ ப்ரொஜெக்டுக்கு நாங்கள் கணக்கில் வச்சுக்கொள்ள தேவையில்லை. இது இப்போ இந்த வட்டத்துக்கேருந்து நாங்கள் வெளியில் எடுத்தோன்னு ஒரு செயினை இந்த ஒரு ஸ்டேபிளுக்காண்டி போட்டு எடுத்துருக்கிறோம். இப்படி எடுத்துட்டு நாங்கள் இந்த வட்டத்துக்கு இடையில தான் நாங்கள் இந்த ஸ்டாரிൻ്റെ ஒர்க்கு செய்ய போகிறோம். அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இடத்தை விட்டுட்டு மிச்சத்தை இப்படி இந்த வாழை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அப்படி சுருங்கி உங்களுக்கு ஒரு கொஞ்சம் வடிவாக வட்டமாக வரும். ஆகலும் இழுத்துடாதீங்கோ, பிறகு நாங்கள் இதுக்குள்ளே ஒர்க் செய்ய இல்லாமல் போயிடும். இப்போ ஒரு செயின் போட்டுட்டு இந்த பெருவிரலுக்கும் இதுக்கும் இடையில் இப்படி பிடிச்சு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆடாமல் இப்படி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இப்படி இருக்குது. இப்போ முதலாவதாக நாங்கள் ஒரு சிங்கிள் குரோஷே போடுறோம். இதுதான் ஸ்டார் செய்கிறதுக்கு முதலாவது ப்ரோசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு சிங்கிள் குரோஷே, பிறகு ஒரு டபுள் குரோஷே. உங்களுக்கு தெரியும், டபுள் குரோஷேக்கு நாங்கள் ஒரு yarn over செய்து செய்கிறோம். பாருங்க, ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு டபுள் குரோஷே, பிறகு 1 2 செயின் இப்படி போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு இப்படி திருப்பி கவனமாக அதை பிடிச்சு கொண்டு இந்த இடையில் நாங்கள் ஒரு டபுள் குரோஷே போடுறோம். பாருங்க, ஒரு டபுள் குரோஷே. இப்போ பாருங்கோ, ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு டபுள் குரோஷே, 2 செயின் இடையில் வருது, பிறகு ஒரு டபுள் குரோஷே. இதுதான் இந்த மாதிரி நாங்கள் 5 தடவை செய்ய போகிறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்டார் இப்படி 5 ஒரு கோணராக இருக்கும் என்ன. அதால் நாங்கள் இப்போ 1 நாங்கள் செய்துட்டோம். இனி 5 தடவை இதே மாதிரி செய்ய போகிறோம். இப்போ 1 செய்தாச்சு. இனி அடுத்ததுக்கு திருப்பி நாங்கள் என்ன போடணும், ஒரு சிங்கிள் குரோஷே. பாருங்கோ, ஒரு சிங்கிள் குரோஷே, பிறகு ஒரு டபுள் குரோஷே, பிறகு 2 செயின், 1 2, பிறகு ஒரு டபுள் குரோஷே. இதில் கொஞ்சம் உங்களுக்கு கை படியும் வரையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் வடிவாக பிடிச்சு செய்வீங்கன்னு சொல்லி சொன்னால்
விட்டிங்கன்னா ஓகேயாக இருக்கும். இப்போ 2வது செட் நாங்கள் போட்டுட்டோம். இனி 3வது செட்டுக்கு ஒரு சிங்கிள் க்ரோஷே, பிறகு ஒரு டபுள் க்ரோஷே, பிறகு 1 2 செயின், பிறகு ஒரு டபுள் க்ரோஷே. 3வது செட் வந்து போட்டுட்டேன். பார்த்தீங்களா, இப்படி ஒரு மூலையாக உங்களுக்கு இந்த ஸ்டார் வேற வெளிக்கிட்டு இருக்கு. இப்போ 4வதுக்கு ஒரு சிங்கிள் க்ரோஷே, பிறகு ஒரு டபுள் க்ரோஷே, பிறகு 2 செயின், 1 2, பிறகு ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ பாருங்க, இதில் இப்படியே 3 இப்படி செய்து கொண்டு வந்துட்டேன். 1 2 3 4வது செய்துட்டேன். இப்போ 5வதுக்கு திருப்பி ஒரு சிங்கிள் க்ரோஷே, பிறகு ஒரு டபுள் க்ரோஷே, பிறகு 1 2 செயின், பிறகு ஒரு டபுள் க்ரோஷே. பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுட்டேன். போட்டுட்டு இந்த நூலை பிடிச்சி மெல்லமாக அப்படியே இழுங்க. நாங்கள் நல்ல நைஸாக மெல்லமாக இழுக்கணும். இறுக்கி இழுத்து அதை வடிவில்லாமாக்காமல் இல்லாட்டி அது நூலை அறுக்காமல் மெல்லமாக அப்படி இழுத்துக்கொண்டு வாங்க. பாருங்க, 1 2 3 4, இது 5வது. நாங்கள் இந்த கடைசியாக பாருங்க, இதில் போடுற இந்த டபுள் க்ரோஷேக்கு பக்கத்தில் ஒரு சிங்கிள் க்ரோஷேயும் இதில் போடுவோம். பாருங்க, முடிக்கேக்குள்ள ஒரு சிங்கிள் க்ரோஷே இப்படி போட்டுட்டு இதில் பாருங்க, முதலாவதாக நாங்கள் போட்ட சிங்கிள் க்ரோஷே ஒரு செயின் இல்லை, சிங்கிள் க்ரோஷேயில் இப்படி இந்த 2 இதுக்கும் இடையால் இப்படி கொடுங்க. 2 லூப்புக்கும் இடையால் கொடுத்து இப்படி எடுத்துக்கொண்டு வந்து இதை ஒரு ஸ்லிப் ஸ்டிச் இப்படி செய்து விடுங்க. செய்து விட்டுட்டு நாங்கள் இந்த நூலை கட் பண்ண போகிறோம். ஒரு கொஞ்சம் இடம் விட்டுட்டு இப்படி கட் பண்ணிக்கொள்ளுங்க. பிறகு இந்த இடத்துல ஒரு செயின் இப்படி போட்டிங்கன்னா இது கலராமல் இருக்குது. அதனால் நாங்கள் இப்படி போட்டுக்கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்களா, 1 2 3 4 5, எங்களுக்கு 5 இப்படி கோணர் மாதிரி வந்துட்டு. இப்போ இந்த முதலாவது நாங்கள் செய்தோம் தானே, இந்த இடத்த பிடிச்சி இப்படி ட்ரெயில் இப்படி இழுங்க. கொஞ்சம் ஸ்மூத்தாக அப்படி இழுத்தீங்கன்னா பார்த்தீங்களா, நல்ல வடிவான ஒரு உங்களுக்கு இப்படி பிடிச்சி நல்லா இழுத்து எடுத்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்களா, இப்போ நல்ல வடிவான ஸ்டார் அப்படி சுருங்கி வந்துட்டு வடிவாக இருக்குது. இப்போ இந்த மூலையில் கொஞ்சம் நீங்கள் இப்படி நீட் பண்ணி கொள்ளுங்க. இப்படி கொஞ்சம் செய்து விட்டீங்கன்னா அது நல்ல வடிவாக உங்களுக்கு பார்க்க நல்ல ஸ்டார்ன்ற ஷேப் நல்ல வடிவாக வரும். இப்படி பார்க்க உங்களுக்கு வடிவாக இருக்குது. இப்போ இந்த நூலை நாங்கள் வந்து மறைக்க வேணும். இந்த நூலுக்கு உங்கள்கிட்ட வந்து ஊசி நூல் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் உள்ளுக்குள்ளே இப்படி வந்து இவரை தச்சு விடுங்க. இல்லைன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வச்சு பாவிச்சிங்க தானே இந்த பின்னை இப்படி நாங்கள் போட்டு எடுத்து இந்த குரோஷேக்கு இடையால் அப்படி உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். இப்படி அந்த உள்ளுக்குள்ளால் இப்படி கொடுங்க. இப்படி பிச்சிடாதீங்கோ. இப்படி கொடுத்து இந்த நூல் இருக்கிற இடம் வரையும் கொண்டு வாங்க. பாருங்க, இந்த நூல் இந்த மேலே இருக்குது, இது வரையும் நான் கொண்டு வந்துட்டு இந்த நூலை இவருக்கிடையே இப்படி கொண்டு வந்து இந்த நூலை இப்படி இதுக்கிடையால் நீங்கள் இழுத்து கொண்டு வாங்க. பார்த்தீங்களா, இப்படி இழுத்து கொண்டு வந்து இவரை மறைச்சி விடலாம். பார்த்தீங்களா, நல்ல வடிவான ஸ்டார் ஒன்று நாங்கள் செய்து எடுத்துட்டோம். நல்ல வடிவாக இருக்குது, சிம்பிளாக நல்ல நீட்டாக நல்ல வடிவாக இருக்குது. நீங்கள் இப்படி ஒரு கீ செயின் ஒன்று எடுத்து இப்படி ஒரு ஸ்டார்னு இந்த மூலையில் நீங்கள் இப்படி கொழுவி விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வடிவாக இருக்கும். நீங்கள் இதை வந்து கீ செயினாகவும் பாவிச்சு கொள்ளலாம்.
இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தேவையான என்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் இந்த ஸ்டாரை வந்து இப்படியே சேர்த்து தச்சு வடிவாக டெக்கரேட் பண்ணுற விஷயங்களாக இருக்கலாம். இல்லை எதுவாக இருந்தாலும் நீங்கள் இப்படி ஒரு ஸ்டார் உங்களுக்கு தேவைன்னா இந்த முறையில் நீங்கள் தச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்படியான தையல்கள் வந்து உதவியாக இருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்களும் செய்து பாருங்கோ. இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.